அனைவருக்கும் வணக்கம். இன்று விவாத மேடையில் சுதந்திரமாக இருப்பது ஆசிரியர்களா மாணவர்களா என்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதிப்பதற்கு முன்பாக ஒரு ஆசிரியர் என்பவர் யார்? 2 சான்றுகளை உங்கள் முன் வைக்கிறேன். கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பானில் இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இராணுவ உடை அணிந்த கொள்ளையர்கள் கண்ணில் பார்த்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள், துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார்கள். அப்போது 2 சிறு குழந்தைகளுக்கு பாலூட்டி கொண்டிருந்த ஒரு தாயானவள் அந்த கொள்ளையர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அவர்களிடமிருந்து தப்பி செல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் 2 குழந்தைகளையும் தன்னால் சுமந்து செல்ல முடியாது என்பதற்காக 2 குழந்தைகளுடைய முகத்தை சற்று உற்று நோக்கிவிட்டு ஒரு குழந்தையை கீழே இறக்கிவிட்டு ஒரு குழந்தையுடன் ஓடுகிறாள். ஓடியதும் அந்த புதரில் இருந்து அந்த குழந்தையை எப்படி பார்த்து கண்ணி ஏமா 2 குழந்தைகளும் இரு கண்கள் அல்லவா, இப்படி உனக்கு ஒரு குழந்தையை அவர்களிடம் விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையோடு நீ தப்பித்து சென்றாய் என்று கேட்ட பொழுது அவள் சொன்னால், நான் இறக்கிவிட்ட குழந்தை என்னுடைய சொந்த குழந்தை, இது பக்கத்து வீட்டு குழந்தை. அந்த நேரத்தில் நான் இவளுக்கும் சேர்த்து பாடுபட்டு கொண்டிருந்தேன். அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை. சமூகத்திற்கு என்னுடைய குழந்தையை காட்டிலும் அடுத்தவருடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆசிரியர் பணி என்பது ஒரு தியாகத்தின் உச்சக்கட்டம் என்பதை ஆசிரியர். 2வது சான்று 1954ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு கடிதம் வருகிறது. இந்த கடிதம் என்னவெனில், உங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கவிருக்கிறோம், எனவே நீங்கள் அதில் கலந்து கொண்டு அந்த விருதை வாங்கி செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ஆசிரியர் உடனடியாக பதில் கடிதம் ஜனாதிபதி மாளிகைக்கு எழுதுகிறார். என்னால் அந்த நிகழ்விற்கு கலந்து கொள்ள முடியாது. காரணம், அன்றைய நாளில் என்னிடம் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளக்கூடிய 5 மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிறார்கள். எனவே இதுதான் எனக்கு முக்கியம், பாரத ரத்னா விருதை விட என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்று அதை தவிர்த்து விடுகிறார். உடனடியாக அந்த ஆசிரியருக்காக அந்த தேதியையே ஜனாதிபதி மாளிகை மாற்றி வைக்கிறது. அந்த ஆசிரியர் வேறு யாருமல்ல, டாக்டர் சர் சி வி ராமன் அவர்கள். இதுதான் ஆசிரியர் பணியினுடைய ஒரு உன்னதமான பணி. ஆக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, சுதந்திரமாக இருப்பது ஆசிரியர்களா மாணவர்களா? என்னை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டியது அல்ல, அது தன்னிலே இருக்கப்பட வேண்டியது. ஆனால் காலம் காலமாக நாம் மனிதர்களாகிய நாம் ஒன்றோடு ஒன்று ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கின்றோம். எனவே தான் பல்வேறு காரணிகளால் அடுத்தவரால் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம். அந்த சூழலில் நாம் விவாதிப்போம். சுதந்திரமாக இருப்பது ஆசிரியர்கள் தான் என்று ஆதவன் அவர்களும் வைஷாலினி அவர்களும் மைத்ரா அவர்களும் கவினா அவர்களும் பேசுகிறார்கள். இல்லை, சுதந்திரமாக இருப்பது மாணவர்கள் தான் என்று ஆசிரியர் ராஜ்குமார் அவர்களும் ஆசிரியர் காயத்ரி அவர்களும் ஆசிரியர் ரம்யா அவர்களும் ஆசிரியர் அமிர்தலட்சுமி அவர்களும் பேசவிருக்கிறார்கள். வாருங்கள், இந்த விவாத மேடை எவ்வாறு செல்கிறது என்று நாம் கவனிப்போம். அனைவரும் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை உற்று நோக்குவோம். இப்பொழுது சுதந்திரமாக இருப்பது ஆசிரியர்கள் தான் என்று ஆதவன் பேச வருகிறார். ஆதவன், உங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவையோருக்கு வணக்கம். நடுவரையா அவர்களுக்கும் வணக்கம். சூரியன் சூடு தருவான், ஆதவன் ஒளியை பரப்புவான், வருணன் மழை பொழிவான், நானோ அறிவில் அமுதன், பள்ளியின் பாசம், பாடத்தில் ஆசை, விளையாட்டின் விழிப்பு, வாசிப்பில் வல்லமை, நண்பர்களுடன் நகைச்சுவை, ஆசிரியரின் ஆசை, நானோ நாளைய நம்பிக்கை நாயகன் ஆதவன். இன்று நான் ஒரு மாணவனாக பள்ளியில் என்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுவதை வேதனையுடன் கூறி அதன் காரணம் ஆசிரியர்களின் சுதந்திரமே என பேச வந்துள்ளேன். சுதந்திரம் என்பது மனிதனின் அடிப்படை உரிமை. அனைவரும் சமமாக வாழ தங்களது விருப்பங்களை தேர்வு செய்ய சுதந்திரம் தேவை. ஆனால் பள்ளி எனும் அமைப்பில் மாணவர்களுக்கு சுதந்திரம் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. பள்ளி என்பது மாணவர்களுக்கு கல்வி கற்கும் இடம் மட்டுமல்ல, சுயமாக சிந்திக்கவும் கேட்கவும் யோசிக்கவும் பயிற்சி செய்யும் இடம் கூட. ஆனால் மாணவர்கள் எப்போது பேச வேண்டும், எப்போது எழ வேண்டும், என்ன எழுத வேண்டும் என்பதை அனைத்தும் ஆசிரியர்களே முடிவு செய்கிறார்கள். இது சுதந்திரமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்ற மகாகவி பாரதியின் கவிதை வரிகளே என் நினைவுக்கு வருகிறது. ஓடி விளையாடு பாப்பா, எங்களை எங்கெங்கையா விளையாட விடுறாங்க. நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கிளாஸ் ரூமில் அடைச்சி வச்சு பாடம் தானே சொல்கிறாங்க. கூடி விளையாடு பாப்பா, 2 பேர் சேர்ந்து நின்னாலே வாட் இஸ் கோயிங் ஆன் தேர் என்ற அதட்டர் குரல். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, எங்கள் டீச்சர் எங்களை திட்டாத நாள் சரித்திரத்திலே இல்லை. ஐயா, எங்களுடைய பிடி கனவு சிதைக்கப்படுகிறது. பிடி என்றாலே எங்களுக்கு சொர்க்கவாசல் திறந்த மாதிரி. பெல் அடிக்க முன்ன பேனாவை வச்சுட்டு சார் போயிட்டு வரோன்னு
சூப்பர்மேன் வேகத்தில் கிரவுண்டுக்கு பாய்வோம். ஆனால் மேக்ஸ் சார் வந்து இன்னைக்கு பிடி இல்லை, அதுக்கு பதிலாக மேக்ஸ் கிளாஸ்ன்னு சிரிப்போடு சொல்லுவார். அப்போ நம்ம முகம் சிரிப்புலேருந்து வேதனைக்கு மாறிடும். கிரவுண்டில் பாலை துரத்துவோம், ஆனால் கிளாஸில் கனவை துரத்த வேண்டியிருக்கும். சார் கேள்வி கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லாமல் மனசுக்குள்ளே பால் எங்கே இருக்கும், இப்போ யார் கிரவுண்டில் இருப்பாங்க என்ற யோசனை தான். உடனே சார் சொல்லுவார், அடுத்த வாரம் பிடி கிடைக்கணும். அது வரையும் நாங்கள் எங்களுடைய விளையாட்டு திறமைகள் வைஃபை இல்லாத ஃபோன் மாதிரி பழுதாகிடும். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சம உரிமை, பரஸ்பர மரியாதை இருந்தால்தானே கல்வியின் அர்த்தம் பூரணமாகும். மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் ஆசிரியருக்கு மட்டுமே சுதந்திரம் இருந்தால் இது ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு எதிராகவே இருக்கும். ஐயா, உங்களுக்கு தெரிந்தது ஒன்றுமில்லை. என் வேதனை, எங்கள் வேதனை, மாணவரின் வேதனை உங்களுக்கு புரியும் என நான் நம்புகிறேன். எனவே மாணவர்களுக்கு பள்ளியில் சுதந்திரம் இல்லை, ஆசிரியருக்கே சுதந்திரம் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நடுவர் ஐயாவுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதவன் வந்து புலி மாதிரி பேசுவார்னு பார்த்தேன், கடைசியில் பூனை மாதிரி பேசுவார் போல தோணுது. இருந்தாலும் ஆதவன் வந்து தன்னோட உள்ள குமுறல்களை வந்து அவர் கொட்டி தீர்த்துருக்கிறாரு. பிடி பேரே விடுறதில்லை அப்படின்னு விட்டாலும் இவன் ஒருத்தனை விளாட்றதில்லை, சரியாக விளாட்றதில்ல. அதுதான் நானும் பார்க்குறேன். பரவாயில்ல, அதை ரொம்ப வருத்தப்படாத. உனக்காக தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிடி பீரியடே விட்டுருக்காங்க. 11ஆம் கிளாஸில் எக்ஸாமும் கிடையாது. அதனால் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இப்போ 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை விளையாட்டுக்கென்றே தனி பாடப்புத்தகம் தயாரித்திருக்கிறார்கள். அதனால் அதை வாங்கி படி, அப்புறம் மேக்ஸை படிக்கலாம், 12ஆம் கிளாஸில் சேர்த்து படிச்சுக்கலாம். அதனால் இப்போ வந்து ஆதவன் பேசினதுக்கு இல்லைல்ல, மாணவர்கள் தான் சுதந்திரமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் ராஜ்குமார் அவர்கள் பேச வருகிறார். வாருங்கள் ராஜ்குமார் அவர்கள். அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் சான்றோர்களே மற்றும் விளையாட்டே வாழ்க்கை என்று நினைத்திருக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், சுதந்திரமாக இருப்பது மாணவர்களா ஆசிரியர்களா? சுதந்திரமாக இருப்பது மாணவர்களே என்று நான் பேச வந்துள்ளேன். இன்று மாணவர்கள் குற்றம் சொல்கிறார்கள், ஆசிரியர்கள் விளையாட்டு நேரம் விடுவதில்லை என்று. ஆனால் அது உண்மையா? இல்லை. ஏனென்றால் விளையாட்டு நல்லது தான், நீங்கள் விளையாடினால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் விளையாட்டு என்ற பெயரில் பாடசாலைகளை விட்டுவிட்டு மைதானத்திலேயே நேரத்தை கழித்து விடுகிறார்கள். காலம் ஒரு பொக்கிஷம், அதை வீணாக்கினால் வாழ்க்கை வீணாகும் என்ற பழமொழி உண்டு. நாம் ஆசிரியர்கள் அந்த பொக்கிஷத்தை மாணவர்களுக்கு சேமிக்க முயற்சிக்கிறோம். மாணவர்கள் சொல்வார்கள், விளையாடினால் ஆரோக்கியம் வரும் என்று. ஆனால் நான் கேட்கிறேன், விளையாடினால் மட்டும் ஆரோக்கியம் மட்டும் வந்தால் போதுமா? அறிவு இல்லாமல் என்ன பயன்? ஒரு நல்ல வீரன் தேவை. ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல மருத்துவர், ஒரு நல்ல இன்ஜினியர், ஒரு நல்ல விஞ்ஞானி, ஒரு நல்ல ஆசிரியர் தேவை அல்லவா? ஆசிரியர்கள் விளையாட்டு நேரத்தை பறிப்பதல்ல, அதை நாங்கள் வாழ்க்கையாக மாற்றுகிறோம். ஏனெனில் விளையாட்டால் மட்டுமே பட்டம் கிடைக்காது, ஆனால் கல்வியால் விளையாட்டுக்கும் மதிப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் விளையாட்டு இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே விளையாட்டாக மாறிவிடக்கூடாது. அதை மாணவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மாணவர்களை நாங்கள் விளையாடக்கூடாது என்று கூறவில்லை. ஒரு மாணவன் விளையாட்டில் முதல் பரிசு பெற்றால் அது அந்த மாணவனுக்கு மட்டும் பெருமை அல்ல, அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஆசிரியர்களுக்கும் பெருமைதான். ஒரு மாணவன் விளையாட்டில் முன்னேறிவிட்டால் அது அந்த மாணவனுக்கு மட்டும் பெருமை அல்ல, அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் பெருமைதான். மாணவன் உடற்பயிற்சி செய்வது, விளையாட்டு பயிற்சி செய்வது, அது அவனுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரங்களில் அவன் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அப்போது அவன் தொலைக்காட்சி, திறன்பேசி இவற்றை பயன்படுத்திவிட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வகுப்பறைகளில் வந்து நான் விளையாட வேண்டும் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. சுதந்திரம் என்பது ஒரு மாணவன் எப்பொழுது அவனுடைய கனவை நோக்கி பயணம் செய்கிறானோ அப்பொழுதே அவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வான். எடுத்துக்காட்டாக விளையாட்டு மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைக்கிறான். நான் ஒரு சிறு கதை மூலம் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சாக்ரட்டிஸின் மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில் மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. ஒரு முறை அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார்கள், இந்த உலகம் உங்கள் காலடியில் வருவதற்கு என்ன காரணம் என்று. அப்போது த கிரேட் அலெக்சாண்டர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர், இந்த உலகம் என் காலடியில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார்.
ஒரு ஆசிரியர் அவனுடைய மாணவனுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் தற்போது நம்மிடையே சாக்ரட்டிஸ் உருவாகியிருக்க முடியாது. நம்முடைய சுதந்திரம் என்பது நாம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது மட்டும் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நடுவர் அவர்களே, அது அல்ல. அவர்கள் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று கல்வி. அந்த கல்வியை வேறு எவராலும் தர முடியாது. அதை தரக்கூடிய ஒரே மனிதர் ஆசிரியர் மட்டுமே. எனவே எந்த ஒரு ஆசிரியரும் தன் மாணவன் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைப்பதில்லை. மாறாக அவன் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே ஆசிரியர்கள் நினைப்பார்கள். எனவே சுதந்திரமாக இருப்பது மாணவர்கள்தான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரமாக இருப்பது மாணவர்கள்தான் என்று பேசிய ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் பேசிய பொழுது சொன்னீர்கள் படிப்பு மட்டுமே முக்கியம் என்று. சுவர் இருந்தால்தான் சித்திரம், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடம்பு சரியாக இருந்தால்தான் அந்த அறிவையை பெற முடியும். ஒரு மாணவன் உடல் வலிமையோடு இருந்தால் மட்டுமே அவனுக்கு படிப்பதற்கான மன வலிமையும் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் இப்போ ராஜ்குமார் அவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் இல்லை சுதந்திரமாக இருப்பது ஆசிரியர்கள் தான் என்று பேச வருகிறார் மாணவி வைஷாலினி அவர்கள். பட்டிமன்றத்தில் இருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இரண்டாவது வணக்கம் கூறி எனது உரையை தொடங்குகிறேன். அன்பை விதையாக்கி அறத்தை பாடமாக்கி அளவில்லா அறிவை வழங்கும் அஜ்வஸ் பள்ளியிலிருந்து வந்த நான் மாணவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படுவதை என்னால் ஏற்க முடியாமல் மாணவர்களுக்காக வாதாட வந்துள்ள விசாலமான மனம் கொண்ட விஷாலி நான். ஐயா, எங்களுக்கு பள்ளியில் எந்த சுதந்திரமும் இல்லை. ஒரு லீவ் எடுக்கிறது கூட சுதந்திரம் இருக்கா? இல்லவே இல்லை. விடுப்பு என்றால் என்னங்க ஐயா? விடுப்பு என்றால் என்ன என்று எங்களுக்கு அர்த்தமே தெரியல. லீவ் என்றால் அன்று பள்ளிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைதானே? கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு என நாங்கள் ஜாலியாக இருப்போம். ஆனால் விடுப்பு வந்தாலும் எங்களுக்கு விடுமுறை இல்லை. இதனால் மாணவர்களாகிய நாங்கள் லீவு விட்டாலும் சுதந்திரமாக இருக்க முடியறதில்ல. டேய், படிச்சுட்டு வாடா, படி படி படி, பாடத்தை படி, மனதில் நிறுத்த நல்லா படி, கணக்கு படி, அறிவியல் படி, இங்கிலீஷ் படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலே விடுப்பு, புத்தகத்திலே படிப்பு. அன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, டெஸ்ட் போர்ஷன், அசைன்மெண்ட், டபுள் ஹோம்ஒர்க்னு. அப்பா, இதை சொல்றதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் எப்படி செய்ய முடியும்? கொடுத்து சுதந்திரத்தை 4க்கு 4 இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. எனவே எங்களுக்கு உண்மையான ஓய்வு, சொந்த நேரம் எதுவும் கிடைக்கிறது இல்லை. எனவே எங்களுக்கு உண்மையான விடுப்பு வேலை பழுவாய் மாறிவிட்டது. எனவே நடுவர்களே, தயவு செய்து உங்கள் தீர்ப்பை மாணவர்களுக்கு சாதகமாக வழங்கி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வைஷாலினி அவர்கள் விடுப்பு எடுப்பதில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று கூறினார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கே தனிப்பட்ட முறையில் தெரியும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்களேன். நான் 2002ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு படித்த பொழுது என்னுடைய சித்தப்பா அவருடைய திருமணத்திற்கு தலைமை ஆசிரியரிடம் ஒரு நாள் விடுப்பு கேட்டேன். தர முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் கேட்காமல் 3 நாள் எடுத்தேன். 3 நாள் பள்ளிக்கு சென்ற பொழுது என்னுடைய அப்பாவை அழைத்து வர சொன்னார். ஒரு வாரம் பள்ளிக்கு செல்லவில்லை. ஒரு வாரம் கழித்து என்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு பள்ளிக்கு சென்றேன். எங்களுடைய தந்தை தலைமை ஆசிரியரிடம் என் மகனுக்கு டிசி தாருங்கள், நான் வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். எனக்கான சுதந்திரம் அங்கே இருந்தது அல்லவா? ஆனால் ஆசிரியருக்கு எப்படி என்று தெரியவில்லை. ஆசிரியருக்கு சுதந்திரம் இல்லை என்று பேச வருகிறார்கள் ஆசிரியர் காயத்ரி அவர்கள். இங்கே கூடியிருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, சுதந்திரம் மனித வாழ்க்கையின் உயிர்மூச்சு. சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை என்பது பூவுக்கு மனமில்லாதது போல. ஆனால் இந்த சுதந்திரம் யாருக்கு மிக அவசியம்? ஆசிரியர்களுக்கா இல்ல மாணவர்களுக்கா? இன்று நாம் சிந்திக்கிற கேள்வி இதுதான். இது வெறும் விவாதம் அல்ல, எதிர்காலத்தின் அடித்தளத்தை அமைக்கும் ஒரு சிந்தனையால் ஆன போராட்டம். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு சுதந்திரம் மாணவர்களுக்கே. எதிர்த்தரப்பினர் ஆசிரியர் விடுப்பு விடுவதில்லை என்று கூறுகிறார்கள். அதனை எதிர்த்து நான் வாதிட வந்துள்ளேன். என்னால் அதை ஒப்புக்கொள்ள இயலவில்லை. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, விடுப்பு என்றால்தான் வாழ்க்கை என்று நினைக்கும் அன்பு மாணவர்களே, இன்று மாணவர்கள் எங்களை குற்றம் சொல்கிறார்கள், ஆசிரியர்கள் எங்களுக்கு விடுப்பு விடுவதில்லை என்று. ஆனால் நடுவர் அவர்களே, உண்மையை சொல்ல வேண்டுமானால் அது அன்பின் அடையாளம்தான், தண்டனை அல்ல. விடுப்பு என்பது ஓய்வு கொடுக்கப்படுவதற்காக. ஆனால் சில மாணவர்கள் விடுப்பென்றால் விடுதலை என்று தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு நாள் விடுப்பு எடுத்து ஒரு வாரம் பாடம் தவறவிட்டவர்களும் உண்டு. ஒரு நாள் பள்ளி தவறினால் ஒரு பாடம் தவறும்.
அதன் விளைவாக ஒரு வாழ்க்கை பாடமே தவறிவிடும் என்ற உண்மையை ஆசிரியர்கள் நன்றாக அறிவார்கள். மாணவர்கள் சொல்வார்கள் விடுப்பு எடுத்தால் மனம் சுறுசுறுப்பாகும் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், பாடம் தவறினால் மனம் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அறிவு சுருங்கிவிட்டால் என்ன பயன்? நடுவர் அவர்களே, எங்கள் கடமை மாணவர்களை தேர்வில் வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கையை வெற்றி பெற செய்வது. அதற்காக தான் தேவையில்லாத விடுப்புகளை தடுத்து மாணவர்களுக்கு நேரத்தின் மதிப்பை கற்றுக் கொடுக்கிறோம். விடுப்பு என்பது ஓய்வு தரும், ஆனால் கல்வி என்பது எதிர்காலத்தை தரும். நாம் அந்த எதிர்காலத்தை காப்பதற்காக தான் விடுப்பை கட்டுப்படுத்துகிறோம். நடுவர் அவர்களே, நம்ம ஹிஸ்டரியை புரட்டி போட்டோம் என்றால் சாதித்தவர்கள் எல்லாம் விடுப்பு போடாமல் பள்ளிக்கு வந்தவர்கள் தான். அந்த வரிசையில் ஒருவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா. அவர் கூட விடுப்பு போடாமல் பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக எப்படி இருந்திருக்க முடியும்? டாக்டர் அம்பேத்கர், பிரதீபா பாட்டீல், திரௌபதி முர்மு போன்ற தலைவர்கள் விடுப்பு என்று யோசிக்காமல் ஒரே எண்ணத்துடன் செயல்படவில்லை என்றால் எப்படி இது போன்ற தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்க முடியும்? சிந்தியுங்கள் நடுவர் அவர்களே. படிக்கும் குழந்தை தவறு செய்தாலும் சாடப்படும் குரல் ஆசிரியரின் மேல் விழும். மாணவர்கள் குறை கூறினால் உடனே விசாரணை, பெற்றோர் எதிர்பார்ப்புகள், சமூக ஊடக விமர்சனங்கள் அனைத்தும் ஆசிரியரை கட்டுப்படுத்துகின்றன. ஒரு இசைக்கலைஞனின் கையை கட்டிவிட்டு இசைபாடு என்று சொன்னால் சாத்தியமா? அதுபோல கட்டுப்பாடுகளில் சிக்கிய ஆசிரியரிடம் சுதந்திரம் எப்படி இருக்கும்? ஆசிரியர் என்பது அன்பின் விளக்கேற்றி. ஆனால் விளக்கேற்றும் கையிலே சங்கிலி போட்டால் அந்த ஒளி மங்கும். சுதந்திரம் ஆசிரியருக்கு இல்லை இருந்தால்தான் கல்வியின் வானில் புதிய வண்ணங்கள் பறக்கும். கல்வி சுதந்திரத்தில் வளர வேண்டும். ஆசிரியர் சுதந்திரம் இழந்தால் மாணவன் எதிர்காலம் சங்கிலியில் சிக்கிவிடும். சுதந்திரம் யாருக்கு என்று? ஆகவே நடுவர் அவர்களே, சுதந்திரமாய் சிந்தித்து நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியரின் கைகள் கட்டுப்படப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை என்று பேசிய காயத்ரி அவர்களுக்கு நன்றி. ஒரு பள்ளியில் இவ்வாறு நடந்தது. தலைமை ஆசிரியர் மாணவனுடைய புகார் குறிப்பில் அவனுடைய தந்தைக்கு எழுதுகிறார், உங்களுடைய மகனுடைய நடவடிக்கையில் சரியில்லை, நடவடிக்கையில் மாற்றம் இருக்கிறது, என்னை வந்து சந்திக்கவும் என்று. உடனே அந்த மாணவனின் தந்தை தலைமை ஆசிரியருக்கு குறிப்பு எழுதுகிறார். குறிப்பு, நீ என் மகனுக்குத்தான் தலைமை ஆசிரியர் தவிர எனக்கு அல்ல என்று. இது நடந்து 3 மாதத்தில் அந்த மாணவன் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டான். ஆக ஆசிரியருடைய சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுகிறது தான். இல்லை, ஆசிரியர்கள் தான் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று பேச வருகிறார் மைத்ரா அவர்கள். ஐயா, நான் மைத்ரா. 25 மாதங்கள் என்னை கருவினில் சுமந்த என் தாய்க்கும் 26 வருடங்கள் எனக்கு போதனை செய்த எனது அருமை ஆசிரியர்களுக்கும் எங்கள் சுதந்திரத்தை தங்கள் சுதந்திரத்தால் அடக்கியாள முயற்சிக்கும் எனது எதிரணி ஆசிரியர்களுக்கும் எனது அணியினருக்கும் என் முதற்கண் வணக்கம். பள்ளியில் ஆசிரியர்கள் தான் சுதந்திரமாக உள்ளார்கள், மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூற வந்துள்ளேன். மாணவர்களுக்கு மிகுந்த பிணைப்பு, பாடப்பருவ சுமை இல்லாமல் ஓய்வு நேரம் மற்றும் விளையாட்டு நேரம் வழங்கப்பட வேண்டும். ஆசிரியரிடம் வினா மற்றும் சந்தேகம் கேட்கும் சுதந்திரம், புதிய விஷயங்களை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் ஆர்வம் காட்டும் மாணவர்களுக்கு ஆய்வு ஆராய்ச்சி செய்யும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். மாணவர்களை செய்து காட்டு என்பதற்கு பதிலாக ஏன் இப்படி நினைக்கின்றாய் என்று கேட்கும் நிலை உருவாக வேண்டும். ஆசிரியர்கள் எந்த நாள்லையும் லீவ் போடலாம், ஆனால் நாங்கள் ஒரு நாள் லீவ் போட்டால் ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி. என்னைக்காவது நீங்கள் ஏன் வரலன்னு நாங்கள் கேட்டிருக்கோமா? ஆசிரியர்கள் ஃபோன் சைலண்டில் வச்சுருப்பாங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் ஃபோன் எடுத்தால் அது கெட்ட பழக்கம்னு சொல்லி வார கிளாஸ் ஃப்ரீயாக நடத்துவாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த சைலேஷ் என்ற மாணவன் 3 ஆப்புகளை உருவாக்கி அமேசான் நிறுவனத்தில் 2 ஆப்புகளில் மாதம் 2 லட்சம் ஊதியம் பெறுகிறான். அவனுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனிடம் போனை கொடுக்காமல் இருந்திருந்தால் அவன் இப்படி 9ஆம் வகுப்பிலே ஊதியம் பெறுவானா? இதில் டிஸ்அட்வான்டேஜ் மற்றும் அட்வான்டேஜ் உள்ளது. ஆனால் நீங்கள் ஃபோனை முழுசாகவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜிக்கு எங்கள் அறிவு எப்படி வளரும்? நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்கள் அறிவு எப்படி வளரும்? ஆசிரியர்கள் ஸ்டாஃப் ரூமில் தேநீர் அருந்துவாங்க. நாங்கள் கிளாஸில் தண்ணீர் குடித்தா கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் ஸ்டாஃப் மீட்டிங்க்கு போனாலே அது ஃப்ரீ பீரியடு. நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போனாலே நெக்ஸ்ட் டே எக்ஸ்ட்ரா கிளாஸ் பனிஷ்மெண்ட்டு. இது என்னங்கய்யா நியாயம்?
ஆசிரியர் பேசும்போது ஃபோன் சைலண்ட் மோடில் இருக்கும். நம்ம மாணவர்கள் பேசும்போது சைலண்ட், பின் ட்ராப் சைலன்ஸ்னு சவுண்ட் மோட் ஃபுல் வால்யூம் தான். நம்ம பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் இல்லை. நம் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு. ஆனால் மாணவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் போல தான். எனவே என் வாதத்தின் கருப்பொருளையும் என் போன்ற மாணவர்களின் அடையா சுதந்திரத்தையும் மனதில் கொண்டு உங்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நம்பி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது என் பிள்ளை ஏதாவது பேசணும், ஏதாவது பேச மாட்டானா அப்படின்னு. ஆனால் இங்கே வந்த உடனே நம்ம கேஜி டீச்சர்ஸ்லாம் பாருங்கள், கீப் குவைட் அப்படின்னு சொல்லி வாயில் கை வச்சுருவாங்க. ஒரு வழியில் மைத்ரா சொன்னது ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருக்கிறது. இல்லை இல்லை, சுதந்திரமாக மாணவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று பேச வருகிறார்கள் ஆசிரியர் ரம்யா அவர்கள். பாருங்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மனிதன் பிறப்பது கருவறை, மரிப்பது கல்லறை. இடைப்பட்ட வாழ்க்கை வாழப்படுவது வகுப்பறை என்று சொல்வார்கள். அந்த வகுப்பறை தேசத்தின் சிற்பிகளாம் ஆசிரியர் பெருமக்களும் நாளைய நட்சத்திரங்களாக கருதப்படும் மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த நாள் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பை விவாதித்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் ஆசிரியர்களுக்கா மாணவர்களுக்கா என்று. என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆசிரியராக மாணவர்கள் சுதந்திரமாகத்தான் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, மாணவர்கள் சுயமாக சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், அவர்களை கருத்தை தெரிவிக்கிறார்கள். அதிலே அவர்கள் சுதந்திரமாக தான் இருக்கிறார்கள். ஒரு பாடப்பிரிவை எடுப்பதற்கும் அவர்கள் என்ன குரூப் தேர்வு செய்வதற்கும் பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாகட்டும், பள்ளி நிர்வாகமாக இருக்கட்டும், அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றபடியே விடுகிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆசிரியர்கள் பள்ளிக்கு சும்மா வருவதில்லை. பாடத்திட்டம், பாடம் தயாரித்தல், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, கொஷின் பேப்பர் எடுக்கிறது, ஆன்சர் ஷீட் திருத்துறதுன்னு பல திட்டத்தோட பல முக்கிய அம்சங்களோட எல்லாத்தையும் போட்டு தயார் செய்துட்டு தான் வராங்க. அதுக்கான நேரமும் ஆற்றலும் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு தேவை. மாணவர்களே, ஆசிரியர் ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு எந்த குறுக்கீடும் இல்லாமல் கிளாஸை எடுக்கணும்னு ஆசையாக தான் வராங்க, நம்ம மாணவி சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் எங்களை கிளாஸ் எடுக்க விடுறீங்களா? கிடையாது. எங்களுக்கும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி பசங்கள்கிட்ட எந்த ஒரு கடினமான வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல ப்ளசண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்க ஜோதிகா மாதிரி நாங்களும் ஒரு மேக்ஸ் டீச்சராக கனவு கண்டுட்டு ஷீ இஸ் அ ஃபேண்டசின்ற சாங் ரேஞ்சில் தான் நாங்கள் உள்ளே வரோம். ஆனால் கிளாஸ் சைலன்ஸ் சொல்லிட்டு பாடத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க? அப்போ தான் நடுவரே, மிஸ் தலைவலிக்குது, வாமிட் வருது, ரெஸ்ட் ரூம் அப்படின்னு நம்மளே டிஸ்ட்ராக்ட் செய்கிறாங்க. அப்போது நாங்கள் அந்த இடத்துல பிரேக் ஆகுறோம். என்னன்னா, நம்மளால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த போர்ஷனை முடிக்கணுன்ற ஒரே சூழலில் இருக்கும் போது இவங்க இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் செய்யும் போது நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல சந்திரமுகி ஜோதிகாவாக மாற முடியுது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல ஆசிரியர்கள் கண்டிப்பாக தான் இருக்க செய்கிறார்கள். அதை சுதந்திரம் இல்லை என்று மாணவர்கள் கூறுவது சரியா? நடுவரே, நீங்களே அதற்கு கூற வேண்டும். கேள்வி கேட்டால் தடை இல்லை, கற்பனை சொன்னால் அடடா வாவ் என்ற பாராட்டு மட்டும்தான் ஆசிரியர்கள் தருகிறார்கள். ஆசிரியர்கள் ஸ்டாஃப்ஸ் மீட்டிங் போனால் உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் தான். ஆனால் அதே நேரம் ஸ்டாஃப்ஸுகளுக்கு அடுத்து டபுள் ஒர்க். என்ன பண்ணலாம்? ஸ்டாஃப்ஸ் மீட்டிங்கில் நெக்ஸ்ட் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்னு பல வேலைகளை நாங்கள் செய்வதற்கும் அதற்கான குறிப்புகளை எடுக்கிறதற்குமே நாங்கள் இருக்கிறோம். நடுவர் அவர்களே, இன்று எனது எதிரணி மாணவி மைத்ரா சொன்னாங்க, ஆசிரியர் எப்போ வேணாலும் லீவ் போடலான்னு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் லீவ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தயங்குறோன்றது அவங்களுக்கு என்ன தெரிய போகிறது? கால் உடஞ்சாலும் சரி, கை உடஞ்சாலும் சரி, நாங்கள் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு ஐயோ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போர்ஷன் முடிக்கணுமே, பிள்ளைகளோட படிப்பு வீணாகுதே, இதை முடிப்பதற்கு வேற எந்த ஆசிரியர் வருவார்? இல்லையே, நாமல் போனால் மட்டும்தானே இந்த பாடத்தை முடிக்க முடியும். அவங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கணும், அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும், அவங்கள மெமரைஸ் பண்ண வைக்கணும். அடடா, நாம் போகலைன்னா பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களேன்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த லீவில் இருந்தாலுமே கூட எங்களோட நினப்பும் எங்களோட சூழலும் மாணவர்களை சுற்றியே இருக்கிறது. ஐயா, நீங்கள் வீட்டு பாடம் செய்யலைனாலும் லீவ் எடுத்தாலும் வகுப்பாசிரியர் மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஆசிரியர்கள் நாங்கள் மத்தாளத்துக்கு 2 பக்கமும் அடி போல நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் பதில் கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
இதில் எங்கே ஐயா எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது? இடைவேளையில் இடம் குறையாது, விளையாட்டில் விதி குறையாது, நண்பர்களுடன் நகைச்சுவை பேச்சு, இதுதான் மன சுதந்திரம். அப்படி இருக்க சுதந்திரம் கிடைக்கலை என்று சொல்வது எப்படி இருக்குது தெரியுமா? சாம்பார் சாதத்தில் உருளைக்கிழங்கு கிடைச்சோம், ஐயோ இதை எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியலையேன்றது சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சுதந்திரத்தில் இருக்கும்போதே எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிற மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு நகைச்சுவையாக தான் இருக்கிறது. பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கிளாஸில் மாணவர்கள் தவறு செய்தால் கூட அவர்களை கண்டிக்க தயக்கமாகவே தான் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நாம் கண்டிச்சா உடனே அந்த கோவத்தை எங்கே கொண்டு போய் காட்டுறாங்க ஐயா? கொண்டு போய் பாத்ரூம் செவுத்துலையும் பாத்ரூம் கதவுலையும் பைப்லையும் காட்டுறாங்க. அது அந்த அடி ஒவ்வொன்றும் எங்களுக்கு விழுவுற மாதிரியே இருக்குது. அதனாலேயே சற்று மாணவர்களிடம் தயக்கமாகவே அவர்கள் ஹோம்ஒர்க் செய்யலைனாலும் அசைன்மெண்ட் செய்யலைனாலும், அம்மா பார்த்து பண்ணிட்டு வாம்மா, பப்பு சாதம்மான்ற மாதிரி கொஞ்சி தடவி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஆசிரியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அன்று நான் படித்த போது எங்கள் ஆசிரியர்கள் கடினமாக நடந்து கொண்டதனால் மட்டுமே இன்று நான் ஒரு ஆசிரியராக இங்கு நிற்கிறேன். அதுபோலதான் எனது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பெரிய ஒரு அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் ஒவ்வொரு தொழிலும் மேற்பட்டு நிற்க வேண்டும் என்றே ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருந்ததனால்தான் இன்று நான் இங்கு ஆசிரியராக நிற்கிறேன். அதனால தான் மாணவர்களிடம் கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மாணவர்களின் எதிர்காலம் ஆசிரியர்கள் கையில் உள்ளது. அதனால் நடுவரே, ஆசிரியருக்கே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒரு கட்டுப்பாட்டு சூழலில் மாணவர்களை வளர்க்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் அவர்களின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் உதவுகின்றனே தவிர அவர்கள் சுதந்திரத்திற்கு என்றும் தடையாக இருப்பதில்லை என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆசிரியர் ரம்யா கூறிய கருத்துக்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் தான் உள்ளது. நம் பள்ளியை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நம் பள்ளியின் முதல்வருக்கு கூட சில ஆசிரியர்கள் ஸ்ப்ரெட்ஷீட் பிரின்சிபல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் காரணம் நிறையா அவங்க ஆசிரியர்கள் விடுமுறை எடுப்பதற்கெல்லாம் நிறையா சட்டத்திட்டங்கள் இருக்குது தான். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மெயில் அனுப்பினேன், பிரின்சிபலுக்கு மெயில் அனுப்பினேன், ஓகே சொன்னால் தான் லீவ் எடுக்க முடியும், நினச்ச நேரத்தை எடுக்க முடியாது. ஆனால் மாணவர்கள் அப்படி இல்லை. நீங்கள் லீவ் கேட்டாலும் கேட்கலாம், நீங்களாம் வீட்டில் படுத்துக்கலாம், நீங்கள் நினச்சா வரலாம், அப்படி தான் சூழல் இருக்குது. இல்லை ஆசிரியர்கள் சுதந்திரமாக தான் இருக்கிறார்கள் என்று பேச வருகிறார் கவினா அவர்கள். வாருங்கள். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் மாணவர்களுக்கான சுதந்திர நாள் இன்னும் கேலண்டரில் கூட பதிவாகலை. ஏன் தெரியுமா? அந்த ஃப்ரீடம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிளான் மாதிரி. ஆசிரியர் லேட்டாக வந்தால் அது ஸ்பெஷல் கிளாஸாம். அதே நம்ம லேட்டாக வந்தால் ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்டு தான் கிடைக்கும். ஆசிரியர் ஹோம்ஒர்க் கரெக்ஷன் ஸ்கிப் பண்ணால் அது ரொம்ப பிஸி. அதே நம்ம ஹோம்ஒர்க் ஸ்கிப் பண்ணால் அது ரொம்ப லேசி. ஆசிரியர் சிலபஸ்க்கு வெளியே கொஷின் எடுத்தால் அது ஜென்ரல் நாலேஜாம். அதே நம்ம சிலபஸ்க்கு வெளியே ஆன்சர் எழுதுனா அது ராங் ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் லீவ் எடுத்தால் ஃபுல் ரெஸ்ட்டு. அதே நம்ம லீவ் எடுத்தால் அடுத்த நாள் டபுள் டெஸ்ட்டு. ஆசிரியர் ஜோக் பண்ணால் எல்லாரும் சிரிக்கணும். அதே நம்ம ஜோக் பண்ணால் டோன்ட் மேக் ஃபன் இன் த கிளாஸ்னு குரல் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆசிரியர் டைம் டேபிள் ஃபாலோ பண்ணாமல் நெக்ஸ்ட் பீரியடும் சேர்த்து கிளாஸ் எடுப்பாங்க. அதே நம்ம ப்ளே கிரவுண்ட் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தால் போதும், பனிஷ்மெண்ட்டு தான் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பள்ளியில் சுதந்திரம் வைஃபை மாதிரி. அதனுடைய பாஸ்வேர்டு ஆசிரியருக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம கொஞ்சம் கனெக்டாக ட்ரை பண்ணால் போதும், அக்சஸ் டினைடு. இதனால தான் ஐயா சுதந்திரம் சுத்தமாகவே இல்லை. எனவே நடுவர் ஐயா அவர்களே, உங்கள் தீர்ப்பை மாணவர்களை சார்ந்த வகையில் அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் கவினா பேசினாலும் தன்னோட வாதங்களை ஓங்கி ஒழிச்சிருக்கு அந்த அம்மா. இல்லை மாணவர்கள் சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் தான் சுதந்திரம் இல்லை அப்படின்னு விவாதத்தை நிறைவாக பேச வருகிறார்கள் அமிர்தலட்சுமி ஆசிரியர் அவர்கள். இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவராக விற்றிருக்கும் நடுவர் அருட்தந்தை அவர்களே, எனது தரப்பில் வாதம் நடத்திய எனது தோழமை அணியினரே, எதிரணியில் ஆற்றலுடன் வாதம் செய்து அமர்ந்திருக்கும் மாணவ அணியினரே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்றைய வாதத்தின் தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. அதாவது, பள்ளியில் சுதந்திரம் ஆசிரியர்களுக்கா அல்லது மாணவர்களுக்கா? என்ன அருமையான தலைப்பு! இந்த தலைப்பு வெறும் வார்த்தைகள் அல்ல, நம் வாழ்வோடு நேரடியாக தொடர்புடைய ஒன்று. இன்று நான் பேசப்போகும் கருத்துக்கள் உங்கள் மனதில் புதிய சிந்தனையை விதைக்கும் என நம்புகிறேன். மாணவர்களின் வளர்ச்சி, அறிவு, திறமை, நற்குணம், ஒழுக்கம் இவற்றின் ஒருங்கிணைப்பே ஆகும். இவ்வளர்ச்சியை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் தான் முதன்மை வகிக்கின்றனர். அவர்கள் விதிக்கும் ஒழுங்கு என்பது கட்டுப்பாடு அல்ல, வெற்றிக்கான வழிகாட்டும் வரைபடமே ஆகும். இன்றைய மாணவர்கள்
சுதந்திரம் என்பது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தான் விருப்பப்படி வாழ்வதாக நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு மாணவரின் சுதந்திரம் மற்றவர்களின் உரிமையையும் மரியாதையையும் காக்கும் வரைதான் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதற்கான வழியையும் வரம்பையும் காட்டுபவர்கள்தான் எமது ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் மாணவர்களின் சுதந்திரத்திற்கு தடையாக இருந்திருந்தால் முன்னாள் குடியரசுத் தலைவரும் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவுமாக அப்துல் கலாம் இருந்திருக்க மாட்டார். திரு இறையன்பு அவர்கள் IAS ஆக இருந்திருக்க மாட்டார். செஸ் சாம்பியனாக ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா இருந்திருக்க மாட்டார். சட்ட மேதையாக BR அம்பேத்கர் இருந்திருக்க மாட்டார். இப்படியாக இன்னும் இப்பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே மாணவர்கள் சுதந்திரத்தை ஆசிரியர்கள் எப்போதும் தடை போடுவதில்லை என்பதை ஒரு சிறு கதை மூலம் கூற விரும்புகிறேன். ஒரு சிறுவன் தோட்டத்தில் ஒரு சிட்டுக்குருவி குஞ்சை கண்டான். அது கூண்டில் இருந்தது. அதை பார்த்த அவன், ஐயோ பாவம், இந்த குஞ்சு பறவைக்கு சுதந்திரம் கிடையாதே, அதை விடுதலை செய்ய வேண்டும் என நினைத்து கூண்டின் கதவை திறந்தான். குஞ்சு பறக்க முயன்றது. ஆனால் அதன் சிறகுகள் பலம் பெறாததால் கீழே விழுந்தது. ஒரு பூனை அவ்வழியாக வந்தது. அது ஓடி வந்து அதை கவ்வை நினைத்தது. அருகில் இருந்த தோட்டக்காரன் அந்த குஞ்சு பறவையை பூனையிடமிருந்து காப்பாற்றி கூண்டில் விட்டு அச்சிறுவனிடம், தம்பி, இது குஞ்சு பறவையை அடைத்து வைக்கும் கூண்டு அல்ல, மாறாக அதற்கான வளர்ச்சி வரும் வரை பறக்க பயிற்சி கொடுக்கும் வீடு என்றார். இது போன்றுதான் மாணவர்களுக்கு அறிவு கல்வி, உடற்கல்வி மற்றும் ஒழுக்க கல்வி கொடுத்து அவனை சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகனாக உருவாக்குபவர்கள்தான் எமது ஆசிரியர்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். எனவேதான் நடுவர் அவர்களே, மாணவர்கள் தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டியும் தப்பு செய்யும் போது சிறு தண்டனையும் தந்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறோம் நாங்கள். இதில் எங்கு அவர்கள் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது எனக்கு புரியவே இல்லை. அப்படி தண்டிக்கப்படாத மாணவன் சமூக சீர்கேட்டிற்கு காரணமாக தன்னையும் அழித்து கண்டு தன் சமூகத்தினையும் மாசுபடுத்துகிறான். எதிரணியினரின் வாதம் ஆசிரியர்களுக்குத்தான் பள்ளியில் சுதந்திரம் என்று. மாணவர்களை கண்டித்தால் கட்ட பஞ்சாயத்து, தண்டித்தால் போக்சோ நடவடிக்கை என அச்சுறுத்தி மாணவனை சுதந்திரமாகத்தானே விட்டிருக்கிறது இச்சமுதாயம். ஒரு 65 வயதான ஒரு முதியவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தன் வீட்டு தாழ்வாரத்தில் செய்தித்தாள் வாசித்து கொண்டு அமர்ந்திருக்க அவ்வழியாக சென்ற மாவட்ட ஆட்சியரின் வாகனம் சைரன் ஒலியுடன் அவர் வீட்டை நோக்கி வருகிறது. அந்த ஆசிரியர், ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லையே, என்னை ஏன் பார்க்க வந்தீர்கள், நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ என பணிவாக அவரிடம் கேட்க, அங்கு வந்த ஆட்சியர் உடனே அவரின் காலில் விழுந்து, ஐயா, நான் உங்கள் முன்னாள் மாணவன், நான் என் வகுப்பில் ஒரு மாணவனின் கடிகாரத்தை திருடிவிட்டேன். நீங்கள் எல்லா மாணவர்களையும் வரிசையாக நிறுத்தி அனைவரும் கண்களை இறுக மூடிக்கொள்ளுங்கள், நானும் என் கண்களை இறுக மூடிக்கொள்கிறேன், கடிகாரத்தை எடுத்தவன் என் மேசை மீது அதை வைத்து விடுங்கள் என அறிவுரை கூற, நான் அக்கடிகாரத்தை உங்கள் மேசை மீது வைத்து விட்டேன். நீங்கள் என்னை அன்று திருத்தாமல் இருந்திருந்தால் இன்று நான் பெரிய திருடனாகி இருப்பேன். ஆனால் இன்று உங்களால் இந்த மாவட்டத்தின் ஆட்சியராக இருக்கிறேன். என் நிலைக்கு உங்கள் வழிகாட்டுதல் தான் காரணம் என கூறி அவரின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி கூறினார் அந்த ஆட்சியர். இப்படியாக மாணவர்களை எவ்வழியில் திருத்துவது, எப்படி நல்வழிப்படுத்துவது என ஆசிரியருக்கு நன்கு தெரியும். ஐயா, எதிரணி மாணவர்கள் சொன்னது போல இவர்களுக்கு சுதந்திரம் என்பதற்கான அர்த்தம் உண்மையாகவே புரியவில்லை. ஏனெனில் ஆசிரியருக்கு எதிராக எதிரணியில் அமர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று வாதிடும் அளவிற்கு இவர்களுக்கு சுதந்திரம் இருப்பதால் தானே இவர்கள் இன்று இத்தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவே இவர்களுக்கு சுதந்திரம் என்பது விளங்கவில்லை. எனவே நடுவர் அவர்களே, பள்ளியில் ஆசிரியர்களுக்கு தான் சுதந்திரம் இல்லை, மாணவர்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது என உங்கள் தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்கள் மிகவும் சுதந்திரமாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் தான் உண்மையான சுதந்திரம் தேவை என்று நிறைவாக பேசிய ஆசிரியர் அமிர்தலட்சுமி அவர்களுக்கு நன்றி. ஒரு 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவன் ஒவ்வொரு நாளும் வகுப்பிற்கு தாமதமாக வருவான். ஒரு 4 மாதங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவனை அவனுடைய வகுப்பு ஆசிரியர் கண்டும் காணாமல் விட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள்
அவனை அழைத்து நீ ஏன் ஒவ்வொரு நாளும் தாமதமாக வருகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், என் அப்பாவும் அம்மாவும் டெய்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் கோபமாக, யார் அவங்க அப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி தான் சார் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றான். நான் 9ஆம் கிளாஸ் படிச்சிருந்தப்போ என்னுடைய கணித ஆசிரியர் அவர் நிறைய நடத்துவார். நடத்திட்டு ஏதாவது கேட்டவுடனே சில மாணவர்கள் சொல்லுவாங்க, இதை படிச்சிட்டியா, அதை பயிற்சி செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்பார். உடனே சொல்லலாம், இல்லையா நாங்கள் சாய்ஸில் விட்டுருவோம் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், ஒரு நம்பரும் சாய்ஸில் போயிடும் அப்படின்னு. அதனால் மாணவர்கள், ஆசிரியர்கள் இன்று ஒவ்வொரு மாணவனாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதன் என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. என் சிந்தனை, என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள் வெளிப்புற காரணிகளால் அல்லது வெளிப்புற சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறான். உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால தான் நான் முதலிலே சொன்னேன், சுதந்திரம் என்பது யாரும் யாருக்கும் கொடுக்கப்பட வேண்டியதல்ல, அது தன்னிலே இருக்கப்பட வேண்டியது. ஆனால் நாம் மனிதர்களாகிய நாம் பல்வேறு காரணிகளால் கட்டுப்படுத்துவதனால் தான் இன்று அரசியல் சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம், கருத்து சுதந்திரம், சமூக சுதந்திரம், சமய சுதந்திரம் எல்லாவற்றையும் குறித்து நாம் பேச வேண்டிய தேவை இந்த கால தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த சுதந்திரம் என்ற தலைப்பை தெரிவு செய்த நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களுக்கு நான் உண்மையிலே மனதார பாராட்டுகிறேன். சுதந்திரமாக இருப்பது மாணவர்களா, ஆசிரியர்களா? இப்போ நிறைய காரணிகளை நீங்கள் விவாதித்தீர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பள்ளி முடிந்த பிறகு பள்ளிக்கு வெளிப்புறமாக ஒரு 25 மாணவர்கள் நின்று ஒரு கூச்சல் போட்டு சத்தம் போடுகிறார்கள். உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியரை அழைத்து அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று பார்க்க சொல்கிறார். அங்கே வெளியில் சென்றால் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவன் தன்னுடைய சக மாணவர்களோடு தன்னுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கிறான். உடனே அவர் போய் சத்தம் போடாங்கப்பா, அது தள்ளிப்போங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, பள்ளி முடியும் வரை தான், பள்ளியில் நாங்கள் இருக்கிற பொழுது தான் நீ பள்ளி ஆசிரியர், பள்ளிக்கு நாங்கள் வெளியே வந்துட்டா நீ யார் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று அந்த எல்லா மாணவர்களும் சேர்ந்து அந்த ஆசிரியரை அடித்து விடுகிறார்கள். இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த பள்ளி மாணவர்களை அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறார். ஆக ஒரு மாணவன் தவறு செய்கின்ற பொழுது அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தாயின் பொறுப்பு. தாய் கண்டிக்கவில்லை என்றால் தந்தை கண்டிக்க வேண்டும், தந்தை கண்டிக்கவில்லை என்றால் பள்ளி ஆசிரியர் தான் கண்டிக்க வேண்டும். ஆசிரியர் கண்டிக்கவில்லை என்றால் இந்த சமூகம் தான் உங்களை கண்டிக்கும் அல்லது தண்டிக்கும். ஆக இந்த விடுப்பு பற்றி பேசினீர்கள், அல்லது கிளாஸில் வந்து எங்களுக்கு இல்லை, விளையாட்டு பீரியட் இல்லை, எல்லா சுதந்திரமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் மாணவர்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். பள்ளியில் நீங்கள் விளையாட நீங்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் வீட்டில் போய் விளையாடு. நீ 5:30 முடிச்சுட்டு போயிடுறா, அங்கே நிறைய நேரம் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு ஓடு, விளையாடு, 5 மணிக்கு எழுந்திரி, நடைபயணம் போ, வாக்கிங் போ, ஜாக்கிங் போ, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் பள்ளிக்கூடங்கிற வந்து பாடம் படிக்கிறது தான், அது அந்த கருத்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். எல்லாத்தையும் தாண்டி ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு. ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு. ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் கண்டிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் ஒரு நல்ல மாணவனே கிடையாது. இந்த சமூகத்தினுடைய ஒரு குற்றவாளியாகத்தான் அவன் மாறுவான். அடிக்க வேண்டும் என்பது, இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் படிக்கிறப்ப ஒரு ஆசிரியர் இருந்தார், சந்தியாக அப்படின்னு சொல்லிட்டு, நான் 6 to 8ஆம் வகுப்பு படிக்கிறவரை. அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உடற்கல்வி ஆசிரியர். 4 மாணவர்கள் சுற்றி நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்னாலே கூப்பிட்டு 4 பேரையும் அடிப்பார். அடிச்சுட்டு தான் என்ன பேசின்னு விசாரிப்பார். ஆனால் நான் அன்று கூட எழுதியிருந்தேன், அன்று அவர் அடித்த அடி எங்கள் உடலில் வலித்தது, ஆனால் இன்று மனதில் இனிக்கிறது. அவர் அடித்த அடி உடலில் தான் வலித்தது, ஆனால் இன்று மனதில் இனிக்கிறது. காரணம், ஒரு ஆசிரியர் என்பவர் வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுப்பவர் அல்ல, அதை தாண்டி, அறிவை தாண்டி ஒழுக்கத்தை உங்களில் விதைக்கக்கூடியவர். அதில் நிறைய காரணிகள் இருக்குது. ரொம்ப வெளிப்பாடெல்லாம் பேசினோன்னா அவரை வந்து அது ஒரு மாதிரியாக போயிடும். அதனால் இந்த தலைமுறைக்கு முழு சுதந்திரம் மாணவர்களுக்கு இருக்கிறது என்று தான் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த வாரம் பாப்பிரெட்டிப்பட்டி சரக அளவிலான விளையாட்டு போட்டி நடைபெற்ற பொழுது நான் ஒரு 5 ஆசிரியர்கள் பெண்மணிகளோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ இந்த கேள்வியை கேட்டேன், இன்றைய கால மாணவர்களுக்கு தேவை சுதந்திரமா அல்லது ஆசிரியர்களுக்கு தேவை சுதந்திரமா? எல்லாம் 5 பேரும் ஒன்றா சொன்னாங்க, அவங்களுக்கு நிறையா சுதந்திரம் இருக்குது சார், ஆசிரியர்களுக்கு தான் சுதந்திரம் தேவை அப்படின்னு. ஆக உண்மையிலேயே சுதந்திரம் தேவை ஆசிரியர்களுக்கு தான், மாணவர்களுக்கு அல்ல. அவர்களுக்கான சுதந்திரம் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு வழியில் மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அது எந்த வழியில் என்றால் அதுக்கு ஆசிரியர்கள் ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ ஒரு பிள்ளை நான் விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அதனுடைய ஆசிரியரை என்கரேஜ் பண்ணுறாரு. சரியா, அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஆசிரியர் என்கரேஜ் பண்ணுறாரு, ஆனால் அவங்க அப்பா விட மாட்டாரு. அந்த ஒரு வழியில் தான் அதற்கான சுதந்திரம் மறுக்கப்படுதே தவிர மற்ற வழி எல்லா வழிகளிலுமே ஒரு மாணவனுக்கு, ஒரு மாணவியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும்.
ஆக இது அரசாங்கம் சரி, கடைசியாக பேசின அமுதலட்சுமி சொன்னாங்க, நிறைய கட்டுப்பாடுகள். இப்போ எனக்குள்ள கோபத்தில் அவனா சேட்டை பண்ணால் பட்டுன்னு அரைஞ்சிடுவேன், அரையணும்னு தோணும், ஆனால் அவங்களால முடியாது. ஆனால் போக்சோ பெட்டி இருக்குது, என்னத்தையா எழுதி போட்டுருவான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் கையெழுத்து வாங்குறாங்க. நான் வந்து இந்த போக்சோக்களெல்லாம் நான் யாரையும் என்னுடைய வார்த்தை வழியாகவோ அல்லது கொடுமையான தண்டனைகள் கொடுப்பதன் வழியாகவோ, கம்பெடுத்து பெரம்பெடுத்து அடிப்பதன் வழியாகவோ எந்த குற்றச்செயலிலும் ஈடுபட மாட்டேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் அவங்கள்ட்ட வந்து கையெழுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் கேவலமான செயல். இந்நிலை கட்டாயம் மாற்றப்படணும். அது அரசாங்கமே சரி, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும். சில வழிகள் அந்த திரைப்படங்கள்லாம் தவறான வழிகளில் எடுத்து, இந்த பாருங்களேன், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்க முடியாதனால உள்ள விளைவு தான் இன்றைக்கி ஏராளமான குற்ற செயல்கள். நம்ம மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிகள் பரவாயில்ல, அரசு பள்ளியில் போய் பாருங்கள், அவன் கஞ்சா எடுத்துகிட்டு வரான், கத்தி எடுத்துகிட்டு வரான், பிளேடு எடுத்துகிட்டு வரான், கிளாஸ்லேயே கத்தி கட்டி மிரட்டுறான், குத்திடுவான் ஒன்று அப்படின்றான், ஆசிரியர் அடிக்க போனால் கையம் அடிக்கிறான். இந்நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா முழுமையான உண்மையான சுதந்திரம் என்பது ஆசிரியர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விவாதத்தை ஒருங்கிணைப்பு செய்த அருட்தந்தை ஜான் மில்லர் அவர்களுக்கும், இதனை ஏற்பாடு செய்த பள்ளியின் முதல்வர் செல்லத்துறை அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்த இதில் ஆசிரியர்களுக்கு தான் சுதந்திரம் தேவை என்று பேசிய ஆசிரியர் ராஜ்குமார் அவர்களுக்கும், ஆசிரியர் காயத்ரி அவர்களுக்கும், ஆசிரியர் ரம்யா அவர்களுக்கும், ஆசிரியை அமிர்தலட்சுமி அவர்களுக்கும், இல்லை சுதந்திரம் தேவை மாணவர்களுக்கு தான் என்று பேசிய மாணவன் ஆதவன் அவர்களுக்கும், வைஷாலினி அவர்களுக்கும், கவினா அவர்களுக்கும், மைத்ரா அவர்களுக்கும் அச்சீவர்ஸ் அகாடமி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி.